ஹலோ, ட்ரைகாலஜியில் டாக்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் ஆப்ஷனா? டிரான்ஸ்பிளான்ட் தவிர வேற ஏதாவது ட்ரைகாலஜியில் ஹேர் க்ரோத்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் மனசில் கேள்விகள் எழும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க டவுட்ஸ். ஸோ பேசிக்லி வி சே தட் ஒரு வேர்க்கால் கூட இல்லாத இடத்துல கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வில் பி அ பிரிட்டி குட் ஆப்ஷன். ஸோ ஃபாலிக்கல்ஸே இல்லாத இடத்துல பிஆர்பி அந்த மாதிரி பிளாஸ்மா தெரப்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பியோ இல்லை வந்து ஒரு மற்ற ஏதாவது ஸ்டெம் செல் தெரப்பிஸோ, ஒரு ஃபாலிக்கல் கூட இல்லாத இடத்துல க்ரோத் ஃபேக்டர் தெரப்பி எதுவாக இருந்தாலும் ஒரு வேர்க்கால் கூட இல்லாத இடத்துல நியூ ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மேல் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு வேர்க்கால் கூட இல்லை அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ஒன்லி ஆப்ஷன் ப்ரொவைடட். அவங்களுக்கு டோனர் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த பின் மண்டைன்னு சொல்லக்கூடிய ஆக்சிபிட்டல் ஏரியாவில் அவங்களுக்கு ஹேர் இருக்கணும். ஸோ தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ பிரிட்டி குட் ஆப்ஷன். ஸோ எனக்கு தலையில் ஒரு முடி கூட இல்லை டாக்டர் அப்படிங்கிறப்ப பாடி ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும். ரிசல்ட்ஸ் எல்லாம் பாடி ஹேர் எடுத்து வைக்கிறப்ப எவ்வளோ வரும்ன்ட்டு. பட் ஆக்சிபிட்டல் ஹேர் வந்து இருக்கிற ஏரியாவை ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அதனோட ஹெல்த்தை ஸ்கோர் பண்ணுவாங்க. உங்கள் டோனர் ஏரியா வந்து 7/10, 8/10, 9/10, அதனோட குவாலிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நெசசரி பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணி தருவாங்க. திஸ் இஸ் ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரி. டாக்டர் எங்களுக்கு ஹேர் ரெஸ்டோரேஷன் பண்ணாமல் என்ன ரிசல்ட் கொடுக்க முடியும்? ஓகே, இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஹேர் தின்னிங் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இது மேல் பேட்டர்ன் ஆஃப் பால்னஸா, என்ன மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. தட் இஸ் த டாக்டர் வில் இன்வெஸ்டிகேட் யூ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ். அது கண்டுபிடிச்ச பிறகு தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் இன் ட்ரைகாலஜி டு மேக் த தின் ஹேர் மோர் திக்கர். அதாவது முடிக்கு போகிற வேர்க்காலோட ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சன்ன முடிய மொத்தம் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது டாக்டர்? ஒன் இஸ் அ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி. அதில் வந்து பேஷண்ட்டோட பிளட் வந்து ஒரு 10 to 20 ml வித்ட்ரா பண்ணி பிளேட்லெட்டில் இருக்க க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து டைரெக்டாக நம்ம ஹேருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது வந்து பிஆர்பி மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, நம்ம ஸ்டெம் செல் தெரப்பினும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் பேஷண்ட்ஸ் ஹூ டோன்ட் வாண்ட் டு கிவ் தியர் பிளட், நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் ஆர் ரெடிமேட் க்ரோத் ஃபேக்டர்ஸையும் டைரெக்டாக நம்ம ஹேருக்குள்ளே செலுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி மீசோதெரப்பி கைடட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஹேருக்கு இருக்கிறனால இப்போ இருக்கிற மாடர்ன் எராவில் நம்ம டாப்பிக்கலாக யூஸ் பண்ணுற டெர்மா ரோலர், மினாக்சிடில், ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் கூட அடிஷ்னலாக நம்ம பிஆர்பியும் க்ரோத் ஃபேக்டர்ஸும் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்குறப்போ கண்டிப்பாக சன்ன முடிய கிளைண்ட்ஸ்க்கு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு மொத்தமாக பண்ண முடியும். ஸோ இது ஏன் டெர்மட்டாலஜிஸ்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் லாஸ் நடக்குது, வேறு ஏதாவது ஹேரில் டெஃபிஷியன்சி இருக்கா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, சீரம் ஃபெரிட்டின் கம்மியாக இருக்கா, கால்சியம், விட்டமின் D3, B12 எல்லாம் கம்மியாக இருக்கா, இது ஹார்மோன்ஸ்னால வருதா, இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வருதா, இல்லை டெஃபிஷியன்சினால வருதா? இந்த மாதிரி only your dermatologist will be the best doctor to find out what is the cause producing your hair fall and give your therapy accordingly. So trichology la dermatologists have good options to regain hair and restore your beautiful hair. Do ask the dermatologist on hair care and growth procedures.